வணக்கம் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். இது அப்படி தெரியலண்ணா இந்த கேமை பற்றி வந்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆக்ஷன் அட்வென்ச்சராக என்னன்னு தெரில, அப்படிப்பட்ட ஒரு கேம் ஆக்ஷன் அட்வென்ச்சர். இது வந்துட்டு நான் பார்ட் 1 போட்டிருப்பேன். இது வந்துட்டு பார்ட் 2 ஒன்று பார்க்கலான்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதோட ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ வாங்க இன்ட்ரோலே பேசிகிட்டு இருக்கோம், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு சரி இது கோஸ்ட். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டோரி மூடுக்குள்ளே போவோம். ஸோ கைஸ், இங்கே வந்துட்டு பேக்ரவுண்டில் சம் நாய்ஸஸ்லாம் இருக்கும், அதை வந்துட்டு கண்டுக்காதீங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இங்கே ஏதோ திருவிழா போல், என்ன திருவிழானே தெரில. இருந்தாலும் ஏதோ ஒரு திருவிழா வந்து நடத்துகிறாங்க. இங்கே கூட பின்னாடி பாடிட்டு இருக்காங்க, நாரடிதான் வரவா அப்படின்னு. ஓகே, அதாவது நான் இப்போ என்ன பேசுறது தெரியாமல் தான் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது இப்போ வந்துட்டு இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஃப்ராங்க் வந்துட்டு போட்டு தள்ளுற மாதிரி இருக்கான். வீரா வந்துட்டு கேட்குறான், என்ன பண்ணுவேன்? ஜேசன் வந்துட்டு சொல்கிறாங்க கைஸ், அதாவது நம்ம ஃப்ராங்க்கு எதிராக ஏதாவது ஆக்ஷன் வந்துட்டு எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஏதாவது ஃப்ராங்கை வந்துட்டு தோக்கடிக்க முடியும். ஆக்ஷன்லாம் எடுக்க வேண்டாம், இப்போதைக்கு அவன் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அதனால் வந்துட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்காமல், அவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானா, அவனுக்கு இப்போ பணபலமும் இல்லாமல் அரசியல் சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா, குட் மேனுன்னு. அவன் வந்துட்டு அவனோட பேனர், அதாவது நம்ம ஊர்லலாம் வந்துட்டு போஸ்டர் பேனர்லாம் அடிச்சு விட்டுவாங்கள்ல, அதோ வந்துட்டேங்க. அதாவது டக்குன்னு வந்துட்டேன். இந்த வீடியோவில் கட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணி போட்டால் போர் வச்சிடும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வாங்க, இதான் அந்த போஸ்டரு. இது போஸ்டர்னு சொல்ல முடியாது, போஸ்டருக்குள்ளே ஏதோ ஒரு லைட்டு. சரி வாங்க, இதை வந்துட்டு நம்ம ஒன்றா உட்காந்து போடுவோம். ஓகே வாங்க, ட்ரெஸ் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்துட்டு உடைப்போம். வந்துட்டேன் கைஸ், அதாவது உடச்சிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இது கேரன் ஒரு பப்பில் வந்து கூப்பிட்ருக்கேன். கேரன் வந்து எங்கே அப்படின்னு, பப்பா கிளப்பா என்னன்னு தெரில. நைஸ், அங்கே ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க கைஸ், மைக்கை வச்சுட்டு என்ன அப்படின்னு. ஓகே, அதை கண்டுக்க வேணாம், நாம் நம்ம வேலையில் பார்ப்போம். பாட்டெலாம் போடுறானுங்க, முதல் லக்குடானடா அப்படின்னு. ஏண்டா வாய்ஸ் கொடுக்கும்போது எந்த மாதிரி பாட்டெல்லாம் போடுவீங்க? ஓகே, யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க, டைம் டு டைம். நான் அதெல்லாம் கண்டுக்க போல. சரி வாங்க. டிஜே கேர்ள், எக்ஸாக்ட்லி த டிஜே கேர்ள். ஆமாம், அந்த டிஜே கேர்ள் தான். கேரன் வந்து நல்லா தான் இருக்கா அப்படின்னு. லிட்டில் காஸ்ட் ரோனி, யாரோ ரோனி கியூ, யாருன்னு தெரில. ரோனி கியூன்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நாம் வந்துட்டு நான் வந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே வந்து நம்ம மெயின் மிஷன் வந்துக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு இதை 3 ட்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். என்னது அம்பிளிஃபை ரியாலிட்டி நேச்சுரா இதுவும் அந்த மிஷின் வேறு கைஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ ஏதோ கார் மாதிரி ஒன்று காட்டு, லிஃப்ட்டு ரைடு அப்படின்னு காமிக்குது. ஓகே, எம்ப்ரஸ் டாஸ்க். என்ன டாஸ்க் இப்போது? அப்போ வந்து ஈமன் சொல்கிறான், சேரியட்டுன்னு ஒரு காரை சீல் பண்ணணும். அப்போ ஜேசன் வந்து கேட்குறான், சேரியட்டா நீ சொல்கிற அந்த விலை மதிப்புள்ள சேரியட் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அதே சேரியட் தான், அதை நீ எப்படியாவது எனக்கு பிடிச்சிதா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஈமன் வந்துட்டு உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான். அது பிடிச்சி தந்துட்டேன்னா நமக்கு செம பணம், நம்மளோட கலெக்ஷனில் ஒன்றாவே இருக்கும்.
நாம் தான் இந்த ஏரியாவில் கெத்து காட்டலாம் அப்படின்னு. சரி டே அதை எப்படியாவது மட்டும் பிடிச்சி தாடா அப்படின்னு கேட்குறான். சரி ஜேசன் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டாக போயிட்டானே அப்படின்னு வந்துட்டு சரிடா உனக்காக பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி வாங்க இப்போ வந்துட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போய் என்ன ஓகே கைஸ் வந்தாச்சு. காரை எடுத்துகிட்டு போய் சிலப்போ நானே என் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு. அதுவும் இல்லாமல் என் ஃபோன் ஸ்டோரேஜும் கொஞ்சம் கோளாறு, அதனால வந்துட்டு அதான் சில இடத்துல கட் பண்ணி உங்களுக்கு வந்து அது இரிட்டேட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக வரணுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோலாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் இதை விட இருக்க மாட்டேன், கொஞ்சம் பார்க்க ரிச்சாக இருப்பேன் அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவனுங்க ஏதோ அப்டேட் கேட்டிருக்கானுங்க போல். நான் கூட அது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பக்குன்னு நினச்சி யூடியூப்லலாம் தேடி பார்த்ததுக்கப்புறம் என்ன இது மாதிரி இவர் அப்டேட்டு அது மாதிரி இதிலலாம் போட்டிருந்தானுங்க பக்கு மாதிரி. ஆனால் எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியுமா, இதில் போய் அப்டேட் கேட்குறானுங்க. அதுக்கெல்லாம் போய் இவனுங்களோட சொல்யூஷனாக போட்டிருக்காங்க. நானும் அது நம்பி வந்துட்டு ஏமாந்துருக்கேன். ஓகே இப்போ வாங்க நம்ம போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு, ஏமாந்துருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம வீரா கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. திடீர்னு கட் ஆகிருக்கும், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஓகே வாங்க நம்ம வந்துட்டு இப்போது டெலிவரி த சூப்பர் கார். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம அந்த சூப்பர் காரு அது வந்துட்டு டெலிவரி பண்ணியாச்சு. நைஸ்லி டன் யுவர் பிராவோ. ஓ வீரா சொல்கிறா இது என் கலெக்ஷனில் நல்ல கலெக்ஷனாக இருக்கும். சரி நீங்கள் இப்போ ஜேசன் வந்துட்டு கேட்குறான் நீ எங்கே போகிற. அப்போ வந்து வீரா சொல்கிறான் இது எனக்கு நல்ல காராக இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் சண்டை போட்டுருங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஜேசன் சொல்கிறான் சரி வா நம்ம பேசிக்கிட்டே தான் இது பண்ணோம் போல். ஆமாம் நம்ம பேசிக்கிட்டே தான் நடக்கணும் அப்படின்றான். சரி இவனுங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கானுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல போனோன்னா எக்ஸ்ட்ரா கிராஷ்லாம் கிடைக்கும் அது மாதிரி. ஸோ வாங்க நம்ம அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு போவோம். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த மிஷனுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இவன் வந்துட்டு கேட்குறான் நீ வந்துட்டு அந்த இதை உடச்சல, அந்த பேனருக்கு வந்து அந்த பேனரு அந்த குட்மேன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் வந்துட்டு கடுப்பாயிட்டான். இப்போ உன்னை கொள்றதுக்காக அவனோட ஆளுங்கெல்லாம் வந்து உன்னை அடிக்க வரானுங்க. அவனை அது சொல்கிறா பாருங்க, அவனோட ஆளுங்கெல்லாம் உன்னை அடிக்க வரானுங்க. சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் 2 பேரையும் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்றா. சரி அதுக்கு வந்து வீரா வந்துட்டு கிழிப்பேன் அப்படின்றான். இல்லை நான் 2 பேரையும் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு ஜேசன் வந்துட்டு சொல்கிறான். இல்லை நீ இப்போதைக்கு ஃப்ராங்கை வந்து போட்டு தள்ள முடியாது, ஃப்ராங்கோட அதாவது குட்மேனோட அடியால் ஒருத்தவன் மைக்குன்னு ஒருத்தவன் இருக்கான், அவனை வந்துட்டு நீ இப்போ போய் போட்டு தள்ளு அப்படின்றான். சரி வாங்க இப்போ வந்துட்டு நம்ம போய் கிட்டதான் கைஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் எதுவுமே கட் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை எந்த இடத்துல கட் பண்ணியிருப்பேன், எந்த இடத்துல வீடியோ காமிச்சிருப்பேன்னு. வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்குறேன் கைஸ். ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே ஒரு 20க்கு மேலே தான் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ் இன்னொன்று சொல்லணும், ஜூன் 27ஆம் தேதி அப்படின்னு உட்காந்து சொல்லிட்டுருக்கேன். ஜூன் 27ஆம் தேதி என்ன கைஸ், 27ஆம் தேதி எந்த ஸ்பெஷலும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூனுனே வேலை வருது, செப்டம்பரா ஐயோ, அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் தானே, ஆகஸ்ட் அன்னைக்கு ஆகஸ்ட் 29 அன்றைக்கி பேபி நல்லோட புது அப்டேட் வரப்போகுது. அதை வந்துட்டு அந்த கேமோட கம்பெனிக்காரங்க அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு பேபி நெல் அப்போ வந்துட்டு நம்ம போட போகிறோம். ஸோ வந்துட்டு இவனுங்களை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுவோம். இவனுங்க தான் அந்த அடியாளுங்க. ஓகே எப்படியாவது இவனுங்களை வந்துட்டு போட்டு தள்ளியாச்சு. ஓகே கேஸ் இங்கே இருக்கிற அடியாளுகளெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம ஜேசன் வந்துட்டு மாசாக போகிறாப்புல என்னடா அப்படின்னு
ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளோட அதான் அந்த மைக்கின்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு வரான். நீ இப்போ சாவதா போகிற அப்படின்றான். இதுடா உன்னை நீ போட்டு தள்ளுறேன், நீ செத்துற எங்கையில். ஓகே, நம்ம வந்துட்டு அவனை போட்டு தள்ளியாச்சு கைஸ். என்ன கைஸ் இவன் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்தான், ஆனால் அதுக்குள்ளேயே இப்படின்றதுக்குள்ளே செத்துட்டான் இவன். சரி, எதுவாக இருக்கட்டும், நமக்கு நல்லது. ஓகே, அதர் வேல்யூ வெகாஸ் மணி ஆர் வெப்பன் இஎம். அதாவது இந்த கொஸ்டின் மார்க் இது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அவங்க வந்து சுற்றிட்டு இருப்பாங்க எங்கேயாவது இந்த வெகாஸில். அவங்கள பிடிச்சி அடித்து கொன்னோன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்ன பின்னாடி வேறு பேக்ரவுண்டில் சத்தம் போட்டுகிட்டே இருக்கானுங்க. அதான் நமக்கு வந்து கொஞ்சம் காசு அப்புறமா என்ன கொஞ்சம் காசு அது மாதிரி நிறைய கிடைக்கும். கன்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் காசு கிடைக்கும் கைஸ். ஓகே, ஹலோ கிட், யூ ட்ரைங் லிட்டில் ஃபன். ஏதாவது நீ ரொம்ப வேலை செஞ்சுட்ட, இப்போ நீ ஏதாவது கேம் ஆடுறியா, ப்ளே கார்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணு அப்படின்னா. அதான் கைஸ், நம்ம ஊர்லெலாம் கார்ட்ஸ் விளாடுவாங்களா, அதான் நினைக்கிறேன். வெளிநாட்டில் எப்படின்னு தெரில. அயன்மேன் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஈமேன் வந்துட்டு கால் பண்ணுறேன், யாருன்னு தெரியல, எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு. என் ஃபோன் வந்துட்டு ஏதோ ட்ரேஸ் பண்ணுறாங்க, எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, இப்போ ஹெல்ப்பு தேவை. என்னால் நீ இப்போ நேரில் வா, என்னால் சொல்ல முடியல. ஓகே, வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈமேனே இங்கே இல்லை கஸ். ஈமேனு இங்கே கேரன் தான் இருக்கா. கேரன் வந்து நம்ம அடுத்த இதில் முடிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ லக்கி இவதான் என் வீரா வந்துட்டு சொல்லியிருக்கா, லக்கி வந்துட்டு என்கிட்ட லக்கி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு. கைஸ், ஏதோ உளர்றேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதோ உளர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி, என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ் அப்படிங்க. ஓகேங்களா, நான் பாட்டி ஏதோ உளறிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு சொல்கிறா, இவன் வந்துட்டு நீ தான் அந்த வீரான்ற அந்த வீரா அப்படின்ற வீராவோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நாம் வந்துட்டு ஆமாம் ஜேசன் அப்படின்றோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஏதோ அயன்மேன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, இங்கே வேறு பாட்டு பாடிட்டு இருக்காங்க, மலவா பெத்தா பெத்தாத்தே மலவா பெத்தா பெத்தாத்தே அப்படின்னு. நான் கொஞ்சம் இதில் இருக்கேன்டா, வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்களேன்டா. இது எங்களுக்கு சொன்னாலும் கேட்காது, நான் என்ன பண்ணுவேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இதுலேயே வந்துட்டு வின் பண்ணியாச்சு. நான் எதுவுமே பண்ணல கைஸ், அவனுங்களா ஏதோ ஒன்று இதோ கேட்குதா, காப்பிரைட் கொடுத்தா அவ்வளோதான். இதே மாதிரி தான் கைஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் லேட்டராக சொல்கிறேன் கைஸ். எப்போ சொல்கிறேன்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த சேனலில் வந்து இப்படி தான் நான் வந்துட்டு மைண்ட் கிராஃப்ட்டு வாய்ஸ் கொடுத்து போட்டுட்ருந்தேன். சரி, அப்போ போட்டுட்ருக்கிறப்போ பின்னாடி பாட்டு போட்டுட்ருக்காங்க. சரி, நானும் எதுவுமே ஆகாதுன்னு நினச்சா அந்த சேனல்காரங்களே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க. நம்ப முடியல, என்னால் இருந்தாங்க கைஸ், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன். ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்பின் பண்ணி விடணும். ஓகே கைஸ், நமக்கு வந்துட்டு இப்போ 73,000 கிடச்சிருக்கு. ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு அங்கே போவோம். இது வந்துட்டு உனக்கு ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன் ஜேசன் அப்படின்றான். நாம் வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு நாம் ஏதாவது கொஞ்சம் அமைதியாக இருக்குங்களேண்டா. என்ன திருவிழாவா என்னன்னு தெரில கைஸ், ஆனால் சாம்பார்லாம் உட்காந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம், வீடியோவில் வந்துட்டு சாம்பார் ரசம்லாம் கொடுத்தாங்கன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுவேன். இது என்ன பாட்டுன்னே தெரில கைஸ். ஐயோ, ஓகே
ஃப்ளிப் அவுட் தான் நைட் பட் அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவனுங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஃப்ராங்க் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வச்சுருக்கான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாதி ஃபுல்லாக முடிச்சிட்டானுங்க. இப்போ பாதி வேலை மட்டும்தான் இருக்குது. அவனுங்களை அந்த பாதி வேலையை வந்துட்டு அந்த பாதி ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது முடிச்சிட்டோன்னா நமக்கு தேவையான அதாவது ஐயோ எதோ உலகிட்டு இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஃப்ராங்க் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுட்டு இருக்காங்க கைஸ். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக முடிக்க போகிறான்னா அந்த முடிக்க போகிற கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இப்போ போய் வெடிக்க வச்சோன்னா அவனால் அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு திரும்ப உருவாக்க முடியாதான். இப்போ அவனுக்கு வந்துட்டு நம்ம குடைச்சல் கொடுத்துட்ருக்கோம். ஓகே இப்போ வந்துட்டு இது கிட்ட தான் நம்ம வந்துட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஓகே இப்போ வந்துட்டு கட்சியில் வந்துட்டு காமிக்கிறானுங்க. ஸ்மாஷ் இட் அப்படின்னு ஏதோ சொன்னான். போடு அடித்து உடச்சிட்டானுங்க கேட்டை. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கொஞ்சம் எடிட் அந்த இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. எடிட் ஏன்னா வந்து சண்டேன்றதுனால கொஞ்சம் டைம் இல்லைன்னா எப்படி சொல்கிறது, வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்திருக்காங்க கைஸ். அதான் நான் மொட்டை மாடியில் வந்து உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இல்லைனாலும் சம்டைம்ஸ் மொட்டை மாடியில் தான் உட்காருவேன். மொட்டை மாடியில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்து பாருங்கள். பேபி நிலவும் அப்படி தான் கொடுத்தேன். கேரனே கிட்டவா, கேரன் வேறு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆக்குவா. இவனுங்களெல்லாம் அவ்வளோ பெரிய இதே இல்லை கைஸ். அதாவது எப்படின்னா நமக்கு மெயின் கேரக்டர்ஸ்க்கு மட்டும் அவ்வளோ எழுத்து. ஆனால் இந்த சைடு அதாவது இந்த அடியாளுங்க அப்படின்ற இருக்கானுங்கள அவனுங்களெல்லாம் வந்துட்டு ஒரு 6 புல்லட் இருக்கிறானே செத்துடுறானுங்க. 6 புல்லட் அப்படின்னு இருக்கிறனாலே செத்துடுறானுங்க. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம போகிறோம். ஓகே கேரன் கேரனை நில்றி அப்படின்னு நீ நம்ம சொல்லலை, நம்ம மைண்ட் வைஸ் சொல்லுது. ஓகேவா? அசென்ட் டு தவர். என்னடா படிக்க தெரியாதுன்னு கேட்காதீங்க. வாய்ஸ் கொடுக்கும்போது மட்டும் என்னன்னு தெரில கைஸ், ஒரு மாதிரி வாய் குளருது. மற்றபடி வாய்ஸ் கொடுக்கும்போது எப்படி பேசணுன்னப்போ கரெக்டாக பேசுகிறேன். ஆனால் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னென்னமோ வாய்ஸ் கொடுக்குறப்போ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே என் வீடியோ பார்க்கும்போது நடா இவ கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் தோணும். கிரிஞ்சில்லை எப்படி சொல்கிறது, ஜோக்கர் யாரா இவன் ஜோக்கர் அப்படின்னு எனக்கே தோணும். ஓகே இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நம்ம வெடிக்க வச்சிட்டோம். ஃப்ராங்க் பிரவுஸ் அப்படின்னு. ஆமாங்க பாதி முடிச்சிட்டானுங்க, இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஓகே சாட்டர்டே வந்துட்டு நீ சாட்டர்டே பண்ணலாமான்னு கேட்குறான். சீரியஸ்லி தேங்க்ஸ் ஜேஷன் அப்படின்றான். என்ன பண்ணலாமான்னு தெரியல, என்னமோ பண்ண சொல்கிறானுங்க. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நாம் யாருக்கிட்டையாவது கால் வந்திருக்குமா? யாருக்கிட்டேயும் வரல. இன்றைக்கி மிஷன் முடித்தா கால் வரும் கைஸ். ஐயோ வீடியோவே யூடியூப்காரனே இதோ பார்த்துக்கோ, வீடியோவுக்கு காப்பிரைட் வந்தால் இது நான் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? ஓகே யூடியூப்காரர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃப்ராங்க் இருந்தால் பாருங்கள். வீரை வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தர் இருக்கா ஹூக்கர்னு. அந்த பொண்ணு வந்து மணி வந்துட்டு ஏதோ பண்ண போகிறாளாம். மணியை வச்சு ஏதோ பண்ண போகிறாளாம். அவள் வந்துட்டு இவளுக்கு எதிராக இருக்காளாம். அப்போ அந்த ஹூக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்றேன் கைஸ். இப்போ வந்துட்டு அந்த ஹூக்கரு அப்புறம் பேரி அவன் பேர் இன்னொருத்தர் இருப்பான் கைஸ். அவன் பேர் வர சரியாக தெரியல. இந்த வரும்போது சொல்கிறேன். இது இப்போ வந்துட்டு வாய்ஸ் கட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இருமல் கைஸ், சளியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் தொண்டைக்குள்ள அந்த இருமல் நீங்கள் நினைப்பீங்க ஆரம்பிச்சிட்டாண்டா திரும்ப சளி இருமல்னு. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போவோம். ஓகேங்களா? கிட்ட தான் இருக்குது, அதனால கட்டெலாம் பண்ணலை. ஓகே போயிடலாம். கோ டு த பார்க்கிங் லாட்.
அப்படின்றானுங்க. ஐயோ கொஞ்சம் அமைதியாலாம் இருங்களேன்டா. இனிமேல் பார்க்குன்ற பாருங்க, பாட்டு போட்டால் உங்கள் ஸ்பீக்கர் வெடிச்சிடும்டா. இது என் சாபம்டா, போங்கடா. ஒரு சாதுவான மனுஷன் டென்ஷன் ஆக்குறாங்க கைஸ். நான் என்ன பண்ணுவேன், நானே வீடியோ எப்படியாவது வாரத்துக்கு ஒரு தடவை தான் போகிறேன். அதுலேயும் இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கரை எடுத்து உங்கள் காதில் சொல்லிக்கோங்கடா. கேட்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஏதாவது ஸ்பீக்கரில் இருக்கிறவங்க பார்க்காதீங்க. அடுங்கு ஏய் கம்முன்னு இருங்கடா. ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம். அவனுங்களை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஓகேங்களா? இப்போ நாம் போவோம். அப்படியே பொறுமையாக தான் போகணும். அப்படி ஸ்பீடாக போயிட்டோன்னு கண்டுபிடிச்சா அவன் கண்டுபிடிச்சிடுவான். ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சிடுவான். ஓகே, அவங்க பேசுகிறது கேட்குது நமக்கு இங்கே. ஓகே, அவங்க ஏதோ ஒரு ஃப்ளோரில் நடந்து இறங்குறாங்க. ஓகே, நம்ம அந்த விண்டேஜ் கெட் டு த விண்டேஜ் போயிட்டு. என்னடா இது ஏற முடியல? வந்தாச்சு கைஸ், ஏறியாச்சு. ஓகே, லாக்கர் ஸ்டோரு கோடு 887 நினைக்கிறேன். இப்போ அந்த பொண்ணு போகிற வரைக்கும் நம்ம சுடக்கூடாது கைஸ். அந்த பொண்ணு போயிட்டதுக்கப்புறம் நம்ம சுட்டுடலாம். அதாவது வீரா என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த கோடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். அந்த அடியாட்களுக்குங்கள, அந்த பேரின்ற அவனையும் அந்த அடியாட்களையும் சுத்தமாக அழிச்சிடு அப்படின்றான். அதான் இப்போ ஒருத்தனா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன்டா. சோறுண்டு சுகமுண்டு வாதோட்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு எங்களாவ போட. எப்படி பின்னாடி பிஜிஎம் செம்மையாக இருக்க. ஓகே, கோடு அதான் வீரா கிட்ட சொல்கிறோம். கோடு 6887. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோவுக்கு டைம் ஆகிடுச்சு. இவனுங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பானுங்க. கேரம்மை மாம இவங்க ஏதோ அவங்க சொந்த கதை சோக கதையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கணும் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது 3த்தையும் பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் இந்த பார்ட் 1 பார்ட் 2 பேபின்னு ஃபுல் எபிசோடு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பாய் கைஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.